இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு ஹோட்டல் ஓனர் டேபிள்ல இருக்க தட்டுக்கு கீழே 1,00,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு அங்க வேலை செய்யற பொண்ணு கிட்ட இந்த டேபிள கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பொண்ணும் சரிங்க சார்னு சொல்லிட்டு டேபிளில வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காள். அப்போ அந்த ஹோட்டலில் வேலை செய்யற இன்னொரு பொண்ணு வந்து இந்த பொண்ணு கிட்ட, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ண, வெளியே குப்பையா இருக்கு பாரு, அதை போய் கூட்டி கிளீன் பண்ணு, நான் இந்த வேலையை பாத்துக்கிறேன்னு சொல்றாள். அப்போ இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாள். அப்போ இந்த பொண்ணு டேபிள கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தட்டுக்கு அடியில 1,00,000 ரூபாய் பணம் இருக்கு. உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த 1,00,000 ரூபாய் எப்படி இங்க வந்ததுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாள். அப்போ அந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாள். சரி, இந்த பணத்தை நம்ம ஓனர் கிட்டயே கொடுத்துடலாம்னு 2 பேரும் முடிவு பண்றாங்க. அப்போ இந்த ஹோட்டல் மேனேஜர் பொண்ணு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவங்க கையில இருக்க பணத்தை புடுங்கிக்கிறாள். இது என்னோட பணம், நான் தான் இங்க மறந்து வச்சிட்டேன்னு சொல்றாள். அப்போ இந்த புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு, மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, இது நம்ம கடைக்கு வந்த கஸ்டமரோட பணம், இது அவங்க கிட்டே கொடுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா நம்ம கடையோட பேரு கெட்டு போயிடும்னு சொல்றாள். உடனே இந்த ஹோட்டல் மேனேஜர், அதெல்லாம் எனக்கு தெரியும், இந்த பணத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க 2 பெண்களுக்கும் 10,000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க. அவங்களும் பணத்தை வாங்கிட்டு எதுவும் பேச முடியாம அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த மேனேஜர், நமக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு, நம்ம பாய் ஃப்ரெண்டோட 1 மாசம் ஜாலியா இருக்கலாம்னு சந்தோஷப்படுகிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஹோட்டல் ஓனர் இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு, நான் இந்த டேபிளில் 1,00,000 ரூபாய் பணம் வச்சேன், நீங்க யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிறாரு. இப்பதாங்க தெரிய வருது இந்த கம்பெனி ஓனர் இந்த ஹோட்டல்ல நிறைய திருடு நடந்துகிட்டு இருக்கு, அந்த திருட்டுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்க தான் இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணி இருக்காரு. உடனே இந்த கம்பெனி ஓனர் இந்த புதுசா சேர்ந்த பொண்ணு கிட்ட, நீ தான் பணத்தை எடுத்தேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுத்துடு, இல்லைன்னா போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துடுவேன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு பயந்துகிட்டு, சார் நான் பணத்தை எடுக்கல, மேனேஜர் மேடம் தான் பணத்தை எடுத்துட்டு எங்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்கிறார். உடனே இந்த ஹோட்டல் ஓனர் மேனேஜர் கிட்ட, நீ தான் இவ்வளவு நாளா இந்த ஹோட்டல்ல இருக்க பணத்தையும் பொருளையும் திருடிட்டு இருந்தியா, உன் மேல நான் எவ்வளவு மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருந்தேன், அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல சுக்கு நூறு ஆக்கிட்டிய, இனிமேலும் இந்த ஹோட்டல்ல உனக்கு வேலை கிடையாது, ஹோட்டலை விட்டு வெளியே கிளம்புன்னு சொல்லி அந்த பொண்ணை ஹோட்டலை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாரு. இந்த ஹோட்டல் ஓனர் செஞ்சது சரின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.